ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 சென்னை ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா பேனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, போத் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டில். ஸோ இதில் டைப்பிங் போஸ்ட்டுக்கு இனிமேல் டிவி அட்டன் பண்ணுறவங்களுக்கு போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகுமா, அல்லது பார்த்தீங்கன்னா இன்னும் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக பாசிபிள் இருக்கா? ஸோ நான் வந்து டைப்பிங்கில் பார்டரில் தான் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் டைப்பிங்கோட கட் ஆஃபை. எனக்கு வந்து ஜாப் கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இந்த ரெண்டு லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சென்னை ஜோனுக்கு பேனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் டைப்பிங்க்கு டிவி அட்டன் பண்ணியிருப்பாங்களா, நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு. ஸோ நான் டைப்பிங்கோட கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருப்பாங்க. போத் டைப்பிங் கட் ஆஃப் அண்ட் நான் டைப்பிங் கட் ஆஃப் ரெண்டுமே கிளியர் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து டிவி வந்து முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக பேனல் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் பேருக்கு தான் வந்து லிஸ்ட்டு வந்து வந்திருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 436 வேகன்சி இருக்குது. ஸோ அப்போ 436 இருக்கணுமே, ஆனால் இங்கே பார்த்தா ரிலீஸ் பண்ணது கம்மியாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது கிராஜுவேட் லெவலுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே தெளிவாக கொடுத்துட்டான், இது வந்து பார்ட் பேனல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபுல் பேனல் லிஸ்ட்டு கிடையாது, இது வந்து ஒரு பார்ட் பேனல் லிஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் டைப்பிங் அந்த போஸ்ட் கிளியர் பண்ணவங்க முன்னாடியே டிவி மெடிக்கல் முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் அண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவன் போஸ்டிங் அலாட் பண்ணிட்டான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன நினச்சோம், நான் டைப்பிங் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ணவனா ஃபஸ்ட்டு கூப்பிட்டான் அப்படின்னா நான் டைப்பிங் போஸ்ட் அலாட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் போஸ்ட் அலாட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். ஸோ இந்த டைம் வந்து என்டையர் ப்ராசஸ் அண்ட் என்டையர் ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கான். இதில் என்ன பண்ணிட்டான்னா, நான் டைப்பிங் கிளியர் பண்ணவங்கள ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டு அவங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் வந்து நான் டைப்பிங் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் டைப்பிங் போஸ்ட்டுக்கான போஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருந்து டைப்பிங்கோடைய ஸ்டேட்டஸுமே அவங்களுக்கு வந்து குவாலிஃபை ஆகிருந்து அதோடைய மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டைரெக்டாக டைப்பிங் போஸ்ட்டை அலாட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட்டுக்குன்ட்டு டிவிக்கு போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டு அலாட் ஆனது இதனால தான். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா, இந்த டைப்பிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இனிமே தான் வந்து அட்டன் பண்ண போகிறாங்க. கரெக்டாக? ஸோ கம்மிங் மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவி அண்ட் மெடிக்கல் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ கம்மிங் மண்டே வந்து டிவி ஆரம்பிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் ஒரு 5 நாள் வந்து டிவி நடக்குது. டிவி அண்ட் மெடிக்கலும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து முடிச்சிருவான். இந்த அடுத்த வாரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து டிவி மெடிக்கல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கான பேனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து செப்டம்பர் மந்த் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிவி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடிச்சுட்டு பேனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2 அல்லது அக்டோபருக்குள்ளே ரிலீஸ் பண்ணி ஜாயினிங்கும் பார்த்தீங்கன்னா அக்டோபர், யூஜிக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் இருக்கும். கிராஜுவேட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆர் அக்டோபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாயினிங் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இப்போ என்ன ஒரு டவுட் அப்படின்னா, நான் இனிமே தான் வந்து டிவி அட்டன் பண்ண போகிறேன். அதாவது டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து நான் இப்போ தான் வந்து டிவி வந்து நான் அட்டன் பண்ண போகிறேன். ஆனால் நான் பார்டரில் கிளியர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த போஸ்ட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட் எதனால் அப்படின்னா, நான் டைப்பிங்கில் டிவி வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, நான் டைப்பிங்கில் டிவி அண்ட் மெடிக்கல் முன்னாடி அட்டன் பண்ணாங்களா, அவங்கள தூக்கி டைப்பிங் போஸ்ட்டில் அலாட் பண்ணுறனால இந்த டவுட் வந்துருச்சு. ஸோ டைப்பிங் போஸ்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் அக்கௌண்டண்ட்டில் சதர்ன் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 144 போஸ்ட் இருக்குது. ஆனால் இந்த நான் டைப்பிங்கில் ஆல்ரெடி டிவி அட்டன் பண்ணவங்கள டைப்பிங் போஸ்ட்டுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதே மாதிரி டைப்பிங்கும் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் இங்கேருந்து அலாட் பண்ணிட்டான். ஓகேவா? இங்கேருந்து தூக்கி இங்கே அலாட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இங்கே நான் டைப்பிங் போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் சிசிடிஎஸ் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 155 வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ இங்கே 155 வேக்கன்சி இருக்குது. ஆனால் இதில் ஃபில் பண்ணது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னா 95 பேரை தான் ஃபில் பண்ணியிருக்கான். ஸோ 95 பேர் தான் ஃபில் பண்ணியிருக்கான்னா இன்னும் எவ்வளோ ஃபில் பண்ண வேண்டியிருக்குன்னா 60 பேர் வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த 60 பேர் எங்கேருந்து எடுப்பான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதில் இப்போ தான் என்ன பண்ணுவான்னா அடுத்து வந்து இதுக்கு இந்த 60 பேர் தேவைப்படுது பார்த்தீங்களா சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறான்னா இதில்
அடிஷனல் பேனலிஸ்ட் எடுப்பான். ஓகேவா, இந்த போஸ்ட்டுக்குன்ட்டு கட் ஆஃப் என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி வந்து இந்த சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கு என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ ரிவைஸ்டு கட் ஆஃப் இதில் ரிலீஸ் பண்ணால் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து கட் ஆஃப் வந்து இதில் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, ரெடியூஸ் ஆகி என்ன பண்ணுவான்னா இந்த போஸ்ட்டுக்கு ஃபில் பண்ணுவான். இதில் ரெண்டு விதமாக இருக்குது. டைப்பிங் போஸ்ட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா, ஸோ இதில் டைப்பிங் போஸ்ட்டில் பார்டரில் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி போஸ்ட் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுவும் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கேஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்போ வரும் அப்படின்ட்டு, என்ன கேஸ்லலாம் இந்த இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டைப்பிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சிபிடி 1, இது வந்து சிபிடி 1 கட் ஆஃப். ஓகேவா, சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1 தான் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட்டு. நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் 76.79 இருக்குது. ஓகேவா, இப்போ ஒரு பர்சன் வந்து இந்த கட் ஆஃப் வந்து மீட் அவுட் பண்ணாமல் ஒரு 76 மார்க் தான் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோம். 76.7 எடுத்தால் தான் அவங்க கிளியரு. யூஆர் கேட்டகரியில் உள்ள ஒரு பர்சன் வந்து 76 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க கேட்டகரி 1 வந்து கிளியர் ஆகிருப்பாங்க, கேட்டகரி 4 and 5 கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதாவது நான் டைப்பிங்கில் சிசிடிஎஸ் போஸ்ட்டும் டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் அக்கௌண்டன்ட்டும் அண்ட் சீனியர் கிளர்க் போஸ்ட்டும் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ இந்த இது கிளியர் பண்ணாமல் இது வந்து சிசிடிஎஸ் போஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் இந்த 2 போஸ்ட் அவங்க கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நான் இது கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன்னா ஓகே, இது கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேவா, ஆனால் இது 2 கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சிபிடி 2 இது பார்த்தீங்கன்னா சிபிடி 2 கட் ஆஃப். ஓகேவா, சிபிடி 2 முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரி 1 கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 81.12. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே பர்சன் வந்து 83 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ 83 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா 76 மார்க் வந்து எடுத்திருக்காரு. அதனால கேட்டகரி 1 வந்து அவரால் கிளியர் ஆகலை. ஆனால் ஸோ கேட்டகரி 4 and 5 தான் கிளியராக இருக்குது. அதாவது டைப்பிங் போஸ்ட்டில் தான் ரெண்டோட கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 83 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ இங்கே சிசிடிஎஸ் போஸ்ட்டுடைய கட் ஆஃபும் கிளியரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட்டில் கேட்டகரி 4 and 5 இதுவும் கிளியர் தான். அப்போ இவங்களுக்கு தூக்கி நான் டைப்பிங் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த இடத்துல வராது. ஓகேவா, ஏன்னா ஸோ நான் டைப்பிங் போஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கணும்னா அவங்க சிபிடி 1லையும் பார்த்தீங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் போஸ்ட்டை வந்து போஸ்ட்டோடைய கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இங்கே சிபிடி 2லையும் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியர் பண்ணியிருக்கணும். அப்படி கிளியர் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு அந்த போஸ்ட்டு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ டைப்பிங் போஸ்ட்டில் உள்ளவங்கள இந்த நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க டைப்பிங் போஸ்ட்டில் உள்ளவங்க மீன்ஸ் எப்படின்னா இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1ல் வந்து அவங்க கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஒரு 77 மார்க் வந்து வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. ஓகேவா, ஸோ அப்போ கேட்டகரி 1 கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 3, 4, 5 இந்த 4 லெவல் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துருக்கிற மார்க் வந்து ஒரு 80 மார்க்னு வச்சுக்குவோம். 80 மார்க்குன்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களால இந்த சிசிடிஎஸ் போஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணியிருக்க முடியாது. கரெக்டா, ஸோ இதோட கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் கேட்டகரி 4 and 5 டைப்பிங் போஸ்ட்டுக்கான கட் ஆஃபை கிளியர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைப்பிங்லேயும் குவாலிஃபை ஆகிருப்பாங்க. ஸோ இவங்க இந்த சிபிடி 2ல் இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணாதனால அவங்களுக்கு இந்த போஸ்ட் வராது. ஸோ இப்போ எடுத்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா 95 பேர் தான் எடுத்திருக்கான். இன்ஸ்டெட் ஆஃப் 155 வந்து அவன் எடுத்திருக்கணும். கரெக்டா, ஸோ 155 எடுத்துருக்கிறதுக்கு பதிலாக வந்து 95 தான் எடுத்திருக்கான். அப்போ இன்னும் 60 பேரை ஃபில் பண்ணுமா? அப்போ என்ன பண்ணுவான்னா கட் ஆஃபை கம்மி பண்ணுவான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 79.8ன்னு வச்சுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து கட் ஆஃபை இந்த ரேஞ்சில் இறக்குனான்னா அடிஷ்னலாக ஒரு அவனுக்கு தேவையான ஒரு 60 பேர் வராங்கன்னு வச்சுக்கோம். ஓகேவா, ஸோ அவனுக்கு தேவையான ஒரு 60 பேர் வந்து இந்த கட் ஆஃப் வைக்கும் போது வந்து வருதுன்னு வச்சுக்கோம். அப்போ இங்கே 80 மார்க் அவர் எடுத்திருக்காரா, அந்த பர்சன் எடுத்திருக்காருன்னா ஸோ அப்போ இந்த கேட்டகரி 1ம் அவர் கிளியர் பண்ணியிருப்பாரு, 4 and 5ம் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக, இங்கே ஆல்ரெடி கிளியர் தான். ஓகேவா, ஸோ இங்கேயும் கிளியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ இப்போ கிளியர் ஆகிட்டாரா, இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் வந்து சிசிடிஎஸை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக அவர் வந்து கொடுத்துருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சிசிடிஎஸ் லெவல் 6 போஸ்ட்னால அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காருன்னா அவருக்கு இந்த போஸ்ட் அலாட் ஆயிரும். ஓகேவா, எப்போ அப்படின்னா இப்போ இந்த 95 தான் அவன் வந்து எடுத்திருக்கான். இப்போ 60 ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு கட் ஆஃபை கம்மி பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இவனுக்கு கிடைக்கும். ஓகேவா,
ஓகே, இப்போ இங்கே 12 பேர் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட், அதாவது அக்கௌண்டன்ட் போஸ்ட் சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டான். ஜூனியர் அக்கௌண்டன்ட் சதர்ன் ரீஜன் பார்த்தீங்கன்னா 12 பேர் வந்து ஆல்ரெடி எடுத்துட்டான். இப்போ ப்ரிஃபரன்ஸ் அவன் வந்து சிசிடிஎஸ் வந்து கொடுக்கல, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வந்து கொடுக்கல. இந்த 264 பேர் வந்து டைப்பிங் போஸ்ட்டுக்கு இப்போ எடுக்கிறான் பார்த்தீங்களா, இப்போ அட்டன் பண்ண போறீங்களா, இந்த அப்கமிங் வீக்கில் அட்டன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 264 பர்சன்ஸ் வந்து டைப்பிங் போஸ்ட்டுக்கு கூப்பிட்டுருக்கான். ஓகேவா? ஸோ அந்த 264 பேர் தான் பார்த்தீங்கன்னா 264 தான் பார்த்தீங்கன்னா டைப்பிங்கோடைய வேகன்சியும். ஸோ என்ன வேகன்சி இருக்கோ அதை அப்படியே எக்ஸாக்டாக எனக்கு கூப்பிட்டுருக்கான், டிவிக்கு வந்து கூப்பிட்டுருக்கான். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டைப்பிங் போஸ்ட்டில் பார்டரில் இருக்கவங்களுக்கு இது ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து நான் இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, டைப்பிங் போஸ்ட்டில் இருக்கிறவனும் இங்கே போகலாம் அப்படின்ட்டு, இங்கே போக முடியும் அப்படின்ட்டு. எப்போ அப்படின்னா இவன் சிபிடி 1ல் இந்த சிசிடிஎஸ் போஸ்ட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும், அதாவது நான் டைப்பிங் போஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கணும், அதே மாதிரி டைப்பிங் போஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட் மட்டும் கிளியர் பண்ணியிருப்பான், நான் டைப்பிங் அவனுக்கு வந்து பக்கத்தில் வந்து கிளியர் பண்ணாமல் போயிருக்கும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ அடிஷ்னலாக ஒரு 60 பேர் எடுக்கணும்ட்டு கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணுறான் பார்த்தீங்களா, அப்படி கம்மி பண்ணும்போது அவங்க வந்து அந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தாங்கன்னா, அதே மாதிரி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுத்துருந்தாங்கன்னா அது போவாங்க. அது இல்லாத பட்சத்தில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அது இல்லை, நான் டைப்பிங் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு டைப்பிங் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ 264 பேர் தான் எடுத்திருக்கான். ஓகேவா? வேகன்சியும் 264. அப்போ யாருமே வந்து அந்த டைப்பிங்க்கு இந்த இதில் போகல அப்படின்னா, அதாவது ப்ரிஃபரன்ஸ் இப்போ இங்கே எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, ஐ மீன் இந்த 95 பேர் எடுத்துட்டு அடிஷ்னல் 60 பேர் எடுக்க போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்க யாருமே ப்ரிஃபரன்ஸ் வந்து சிசிடிஎஸ் போஸ்ட் கொடுக்காம இருந்தாங்க, டைப்பிங் போஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ கடைசியாக இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு 12 பேர், அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் தான், ஓகேவா, இந்த கேஸில் இருக்கலாம். அதே மாதிரி 264 பேருமே டிவி அட்டன் பண்ணியிருக்கணும், 264 பேருமே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் டாக்குமெண்ட்டை ப்ராப்பராக சப்மிட் பண்ணி மெடிக்கலும் அட்டன் பண்ணி இந்த 264 பேருமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிவி அண்ட் மெடிக்கலில் முடிஞ்சதுக்கப்புறம் C2 ஸ்டாண்டர்டில் ஃபிட்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ 264 பேர் இருப்பான், ஆனால் அவனுக்கு தேவை என்ன, இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 264ல் 12 பேரை வந்து எடுத்துட்டான். ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஸோ இந்த டைப்பிங் போஸ்ட் எல்லாம் சேர்த்தா 264 வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டில் மட்டும் நான் சொல்கிறேன், ஜூனியர் அக்கௌண்டண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 போஸ்ட்டை வந்து எடுத்துட்டான். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 122 சாரி 12 போஸ்ட்டை எடுத்துட்டானா, ஓகே 132 பேரை தான் இப்போ ஃபில் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 132 பேர் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிவி அண்ட் மெடிக்கல் அட்டன் பண்ணியிருப்பான். ஆனால் அந்த 122 பேருமே பார்த்தீங்கன்னா டிவி மெடிக்கல் முடிஞ்சு C2 ஸ்டாண்டர்ட் அவன் வச்சிருக்கான் அப்படின்னா, ஸோ கடைசியாக இருக்காங்க பார்த்தீங்களா அந்த 12 பேர் இருப்பாங்களா, அவங்க வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேவா? ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ். ஏன் அப்படின்னா, ஸோ இங்கே டிவி அதே மாதிரி டிவி வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணோம். சிலர் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் போயிருப்பாங்க, கிளியர் பண்ணவங்க, ஏன்னா சிஜிஎல் ரிசல்ட் இப்போ முன்னாடி வந்துச்சு, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கிளியர் பண்ணி அதில் போயிருந்தாங்க அப்படின்னா இந்த இது அதே மாதிரி அவாய்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா சிசிடிஎஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் லெவல் ஈவன் லெவல் 6 விட லெவல் 5 பே கம்மியாக இருந்தாலும் லெவல் 5 ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நம்ம கொடுத்துருந்துருப்போம். நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும் அப்படி தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் ஹிந்தி பசங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க லெவல் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அவங்க அதனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிசிடிஎஸ் தான் அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். நீங்கள் நான் ஹிந்தி பசங்களை அவங்களோட ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அவன் யார் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான், என்ன போஸ்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிஎஸ் போஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சிசிடிஎஸ் போஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பசங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் போயிடுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சிசிடிஎஸோட அந்த பேனலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிந்தி பாய்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா அவன் தான் மார்க் அதிகமாக வச்சுருப்பான். ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து இப்போ ரெடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகி அதே மாதிரி அவன் வந்து சிசிடிஎஸ் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக இருக்கும்போது அந்த பர்சன்ஸ் எல்லாமே எங்கே போவான், இந்த சிசிடிஎஸ் போஸ்ட்டை வந்து ஆக்குபை பண்ணிடுவான். அப்படி ஆக்குபை பண்ணும்போது இங்கே என்ன ஆகும், வேக்கண்ட் கிரியேட் ஆகுமா, டைப்பிங் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேக்கண்ட் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த டைப்பிங் போஸ்ட்ல இருந்து தூக்கி அங்கே ஃபில் பண்ணுறான் பார்த்தீங்களா இப்போ அவனுக்கு தேவை வந்து
60 பேர் எடுத்து ஃபில் பண்ணோம். ஆனால் 60 பேரையுமே இங்கேருந்து தூக்கி அவன் ஃபில் பண்ணிட்டான்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வேக்கண்ட் ஆகும், டைப்பிங்கோடைய இது வேக்கண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணுவோன்னா டைப்பிங்கில் எவ்வளோ பேர் தேவையோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஆஃபை வந்து ரெடியூஸ் பண்ணி செகண்ட் பேனல் தேர்ட் பேனல் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவான். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பேனலிஸ்ட் வர்றதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்படி தான் பேனலிஸ்ட் வரும். அதனால் ஸோ என்ன கேட்டாக்கா மோஸ்ட்லி வந்து பயப்பட வேணாம். பார்டரில் இருக்கிறவங்களுமே எனக்கு தெரிஞ்சு வந்து சேஃப் அண்ட் செக்யூர் தான். ஓகேவா? இந்த கேஸ்லாம் நான் சொன்ன கேஸ் வந்து இது வந்து பாசிபிலிட்டி. ஏன்னா அவன் எப்படி வந்து எடுக்க போகிறான், ஒன்று இந்த கட் ஆஃபை இறக்கி இந்த பேனல் லிஸ்ட்லேருந்து, அதாவது டைப்பிங்கில் குவாலிஃபை ஆயிருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுக்க போகிறானா, அல்லது பேனலிஸ்ட்டை இவங்களுக்கு டைப்பிங் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் ஆஃபை குறைச்சி எடுக்க போகிறான்ன்றது தெரியல. ஏன் அப்படின்னா இப்போ அந்த அட்டன் பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா டைப்பிங்க்கு, ஸோ அவங்களுக்கு டிவி மெடிக்கல் முடிச்சு பேனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி பேனல் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ரிஜெக்ட் ஆகும் வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ பேனல் லிஸ்ட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களை வந்து எந்த இதுக்கும் மாற்ற மாட்டான். ஓகேவா? ஸோ ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் நீங்கள் செலக்ட் அதுக்கப்புறம் கட் ஆஃபை குறைச்சான்னா உங்களுக்கு இந்த சிசிடிஎஸ்ல போஸ்ட்டில் வந்து போட மாட்டான், இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஒன்ஸ் பேனல் லிஸ்ட்டை வந்து கிரியேட் ஆகிட்டு அதில் உங்களோட லிஸ்ட்டில் வந்து நேம் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த போஸ்ட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் கட் ஆஃப் வந்து கம்மி பண்ணா அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த அந்த வாய்ப்பு வந்து போகும். ஸோ அதனால பேனல் லிஸ்ட் கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே தான் இதை வந்து பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா பேனல் லிஸ்ட் வந்துட்டாக்கா அதை ஆல்டர் பண்ண முடியாது. அதனால ஸோ இப்போ அடுத்து இந்த டிவி போறீங்க பார்த்தீங்களா, போயிட்டு மெடிக்கலில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரப்போகிற பேனல் லிஸ்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து அவனே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிட்டு இதுக்கு தேவையான இந்த சிசிடிஎஸ் போஸ்ட்டுக்கு தேவையான 60 போஸ்ட்டை வந்து 60 போஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு கட் ஆஃபை வந்து குறைச்சிட்டு அங்கே கொஞ்சம் பேரை எடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா பேனல் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவான். நாங்கள் வேணா பார்த்துட்டே இருக்கேன், இந்த மாதிரி தான் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கும் சரி, ஐ மீன் அண்டர் கிராஜுவேட்டுக்கும் இதே தான். ஓகேவா? இப்போ நான் கிராஜுவேட் லெவல் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பார்த்தீங்களா, இதே தான் அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இங்கே டைப்பிங் போஸ்ட்ல இருந்து சர்டன் பர்சன்ஸை எடுத்து அங்கே கொடுக்கும்போது டைப்பிங் போஸ்ட்டுக்கு உண்டான வேகன்சி பார்த்தீங்கன்னா வேகன்சிக்கு ஏற்ற பர்சன்ஸ் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் டைப்பிங் கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அதிகமாகிறதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப 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 ரேர் கேஸ். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே யாருமே ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரி கொடுக்காம இப்படி சிசிடிஎஸ் போஸ்ட் கொடுக்காம டைப்பிங் போஸ்ட் கொடுத்து அதே மாதிரி யாருமே டிவி அண்ட் மெடிக்கல் ரிஜெக்ட் ஆகாமல் எல்லா பர்சனுமே வந்து அட்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டான சுச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அது வந்து ரேர் கேஸ் தான். ஸோ மற்றபடி இப்போ பேனலிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டிவி மெடிக்கல் அட்டென்மெண்ட் வரீங்களா, உங்களுக்கு அதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருந்துச்சுன்னா ஸோ கன்ஃபார்ம் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அண்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்து. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். நல்லபடியாக நீங்கள் டிவி அண்ட் மெடிக்கல் மட்டும் அட்டென்மெண்ட் வாங்க. அட்டென்மெண்ட் வந்தோடனே உங்களுக்கு செப்டம்பர் எண்டில் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2 கிடையாது, செப்டம்பர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ பேனல் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து அக்டோபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜாயினிங் இருக்கும். ஓகேவா? இந்த நான் டைப்பிங் போஸ்ட்டுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து செப்டம்பர் 2 ஆர் அக்டோபருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜாயினிங் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் மோஸ்ட்லி அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஜாயினிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்காக தான் மெயின் அதை சொல்லணும்னு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.